நாகரிகம் இல்லாமல் தலைவர் விஜயை தொடர்ந்து சீண்டும் பச்சோந்தி வைஷ்ணவி. தமிழக வெற்றிக் கழகத்தில் பொறுப்பு வழங்கப்படவில்லை என்று திமுகவிற்கு தாவியவர்தான் வைஷ்ணவி. தமிழக வெற்றிக் கழகம் பொது கட்சி, அதனால் பொறுப்புகள் பதவிகளுக்கு ஆள்பற்றாக்குறை இருக்கும். நாம் போய் சேர்ந்தால் கேட்கும் பதவி கிடைத்துவிடும் என்ற மாய எண்ணத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் காலடி எடுத்து வைத்தார் வைஷ்ணவி. ஆனால் அவருக்கு தெரியாது, 1 கோடிக்கு மேல் மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள் என்று. தளபதியின் மக்கள் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருந்த போதே பல தோழர்கள் மக்கள் பணிகளை முன்னிட்டு நடத்தி வந்தனர். அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்காமல் தனது இன்ஸ்டா பக்கத்தில் கலெக்டர் ரேஞ்சுக்கு புடவை கட்டி சிரிப்பது போன்றும் நடப்பது போன்றும் போஸ்ட் போட்டால் உடனே உங்களுக்கு பதவி கொடுப்பார்களா? தான் நினைத்தது போன்று தமிழக வெற்றி கழகத்தில் பதவி கிடைக்கவில்லை. தன் சுயநல எண்ணம் நிறைவேறாததால் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி அவரது அம்மா இருக்கும் திமுகவிலேயே இணைந்தார். பதவிக்காக சென்றது கூட பரவாயில்லை. ஆனால் 1 மாத காலம் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தளபதி விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளையும் புகழ்ந்து பேசிவிட்டு திமுகவில் இணைந்தவுடன் அதை அப்படியே மாற்றி பேசி வருகிறார். பச்சோந்தியை விட வேகமாக நிறமாறி வருகிறார் இந்த வைஷ்ணவி. நாகரிகம் இல்லாமல் தொடர்ந்து விஜயை கீழ்த்தனமாகவும் விமர்சித்து வருகிறார். அரசியல் என்றால் என்னவென்று தெரியாது, திராவிடம் என்றால் என்னவென்றும் தெரியாத தற்குறி வைஷ்ணவிக்கு தலைவர் விஜயை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது? அவர் யாரையாவது ஒருவரை தரைக்குறவாக பேசியிருக்கிறாரா அல்லது கீழ்த்தனமாக விமர்சித்திருக்கிறாரா? அவ்வளவு உயரத்தில் இருக்கும் அவரே நாகரிகத்துடன் செயல்படுகிறார். ஆனால் பொது வழியில் வந்து 2 நாட்களிலேயே இவ்வளவு திமிர் பிடித்து ஆடுகிறீர்கள். பெரிய அரசியல்வாதி மக்கள் நலப்பணி செய்வதில் மதர் தெரேசா போன்று அலட்டி போஸ் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. தலைவர் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதையும், பொய் விமர்சனங்களை பரப்புவதையும் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள்.